அது ஏன் ஒரே ஒரு மட்டும் தொழுதுட்டு மறுநாள் அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. நான் வந்து தினமும் வந்து தொழுகிறேன், 5 வேலையும் தொழுகிறேன். நான் ஒரு வந்து ஹிந்து, நல்ல கவனிக்க நான் ஒரு ஹிந்து, 5 வேலையும் தொழுகிறேன். முஸ்லீம்களா இருந்து முஸ்லீம்களே வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் தொழுகிறாங்க. அது ஏன்? அழகான கேள்வி கேட்டிருக்காரு ராஜேஷ். என்ன கேட்கிறாருன்னா, நான் ஒரு இந்துவா இருந்து கொண்டு நானே 5 நேரம் தொழுகிறேன். அவர் தொழுகிறார், நான் பார்த்துப்பட்டு பிடிச்சி இருந்து இந்த தொழுகையை அவர் கடைப்பிடிக்கிறார். நானே டெய்லி 5 நேரம் அதை கடைப்பிடிக்கும் பொழுது முஸ்லீம்னு சொல்லக்கூடியவர்கள் வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் தொழுகிறாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறார். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தினமும் 5 நேரம் நாங்கள் தொழ வேண்டும். கடவுளை வழிபடுறதுல வந்து வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போறது என்பதை இஸ்லாம் ஒத்துக்கிறவே இல்லை. இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, தினசரி 5 தடவை. 5 தடவை இப்ப காலையில கிழக்கு வெளுப்பதற்கு கொஞ்சம் முன்னால், கிழக்கு வெளுத்ததிலிருந்து சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு 5:30 மணி, 6 மணி, 4:45 மணி, அந்த மாதிரி டைம் வரும். காலத்து காலம் மாறும். அந்த நேரத்தில் எழுந்து நாங்கள் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு முஸ்லீமுடைய காலை என்பது 10 மணிக்கு ஆரம்பிக்காது. ஒரு முஸ்லீமுடைய நாள், ஒழுங்கான முஸ்லீமா இருந்தால் அவனுடைய நாள் வந்து 5 மணிக்கே ஆரம்பமாகிவிடும். அது விஞ்ஞானத்தையும் நல்லதுங்கிறான். அந்த மாதிரி சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தைய எந்திரிக்கிறது நல்லதுங்கிறான். அந்த நேரத்தில் எழுந்து கடவுளை அந்நேரத்தில் எந்திரிச்சு ஒருத்தன் வந்து நினைவு கூறுதான்னு வைங்க, அப்ப கடவுளை பற்றின ஒரு நம்பிக்கை, ஒரு பயம், ஒரு ஆன்மீக ஒரு உயர்வு அவனுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் உச்சி வேளை, சூரியன் உச்சிக்கு வந்து உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே ஒரு தொழுகை தொழுகணும். ஒரு 12:30 மணி இல்ல இருந்து ஒரு 3:30க்குள்ள, 12:30 தான் இல்ல, 12:30 ஆரம்பிக்கிற டைம் 3:30 வரைக்கும் இருக்கிறது. இந்த நேரத்திற்குள் ஏதாவது நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் ஒரு பிரேயர் பண்ண வேண்டும். அதே மாதிரி 3:30 இருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம், 6:30 மணிக்கு மறையுதா, ஒரு 3 ஹவர் வருது. 3:30க்கோ 3:45க்கோ 4க்கோ 4:30க்கோ 5க்கோ 5:30க்கோ அப்போ ஒரு பிரேயர் பண்ணணும். இந்த டயத்துக்குள்ள ஒரு பிரேயர். சூரியன் மறைஞ்சதுல இருந்து அந்த அடிவானத்தில் உள்ள செம்மை மறைகிறதுக்குள்ள ஏறக்குறைய 80 நிமிஷம் ஆகும். சூரியன் மறைஞ்ச உடனே கிழக்க உதிச்சு மேற்கு மறையுதா, அந்த மேற்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சிவப்பு கலரா இருக்கும் மறைஞ்ச பிறகும் கூட. அப்படி ஒரு 80 நிமிஷம் இருக்கும். அந்த சூரியனுடைய அந்த வெளிச்சம் பட்டு கொண்டிருக்கும். அந்த 80 நிமிஷத்துக்குள்ள ஒரு தொழுகை தொழுக வேண்டும். அது ஒரு டைம். அதுக்கு பிறகு அந்த செம்மை மறைந்ததுல இருந்து கிழக்கு வெளுக்கிறதுக்குள்ள, இரவுக்குள்ள, மொத்த இரவுக்குள்ள ஏதாவது ஒரு நேரத்தில் அது ஒரு பிரேயர் பண்ணணும். இப்படி 5 நேரம் நாங்கள் வந்து என்ன செய்யணும், தொழுகையை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் அதுல கூட கரெக்டா சொல்லாம நல்ல லாங் டைம் கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது 7:05க்கு தொழுவுன்னு சொன்னா கூட எல்லாரும் கஷ்டமாயிரும். 7ல இருந்து 10க்குள்ள, உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன், 6ல இருந்து 9க்குள்ளன்னு சொல்ல நல்ல லாங் டைம் கிடைக்கிறது. இந்த டயத்துக்குள்ள ஒரு மனிதன் ஒரு 5 நிமிஷத்தையோ 10 நிமிஷத்தையோ ஒதுக்கி இறைவனை நினைவு கூறுவது என்பது கஷ்டமானது கிடையாது. இதை இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் முஸ்லிம் என்பவனுக்கும் முஸ்லிம் அல்லாதவனுக்கும் உள்ள அடையாளம் என்று கூட நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்துறாங்க. இது ஏன் அப்படி இந்த கடமையாக்கப்பட்டிருக்கு கேட்டா, நம்ம தொழுகைங்கிறது அதுவே அல்லாஹ்வுக்கு கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கைன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த தொழுகை என்பது நம்மை பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு பாதை தான். அது இப்ப நம்ம வந்து உலகத்தில் ஈடுபடுறோம். உலகத்தில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் காசு பணம் அப்படி புழங்குறோம். பணம், காசு, பொம்பளை ஆம்பளை எல்லாம் கலந்து பேசி இப்படி பல மாதிரி இருக்கும் பொழுது பலவிதமான தீய எண்ணங்கள் நமக்கு வரும். வியாபாரத்தில் கலப்படம் பண்ணுவான், வியாபாரியா இருக்கிறான் அவன் கலப்படம் பண்ணுவான். இப்படி எல்லாம் எல்லா துறையிலும் தப்பு செய்யறதுக்கு இருக்குல்ல. ஒரு அரசு அதிகாரியா லஞ்சம் வாங்குவான், ஒரு வாத்தியார் இருப்பான் கட்டடிப்பான், இப்படி ஏதாவது ஒண்ணு அவன் வாங்குற சம்பளத்துக்கு துரோகம் செஞ்சாலும் ஊழல் தானே. இப்படி எல்லாம் செய்யக்கூடியவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அவன் கரெக்டா நடக்கணும்னு சொன்னா அவனுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத எல்லா நேரமும் நினைவுல வச்சிருக்கணும். நம்பினா மட்டும் பத்தாது. எல்லா நேரத்திலையும் நம்மள ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்னு நினைக்கணும். மேல அதிகாரிகளை வந்து பயப்பட முடியாது. மேல லஞ்சம் கொடுத்து ஏமாத்திடலாமே, ஏமாத்த முடியாத ஒருத்தன் நம்மள்ட்ட இருக்கிறான்னு நினைக்கணும். அந்த நினைப்பு எப்போ வரும்னு கேட்டா, இந்த கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்கும். நம்ம மனிதனை பொறுத்த வரைக்கும் காலையில ஒரு 5 மணிக்கு தொழுதாண்டு வைங்களேன், ஒரு மத்தியானம் வெயில் வரைக்கும் அந்த அதனுடைய சார்ஜ் இருந்துகிட்டு இருக்கும். மத்தியானம் ஆனவன கொஞ்ச நேரம் ஆனவன என்னவாயிரும், அப்படியே பழகி போய் அப்படி அவமா ஆயிரம். மறுபடியும் ஒரு காப்பி தொழுதான்னு வைங்க, ஒரு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டான், கொஞ்சம் மறுபடியும் சார்ஜ் ஏறிக்கிருச்சு. அல்லாஹ் தொழுது வந்திருக்கான்ல, நல்லா இருக்கிறான், கடவுளத்தை இருக்கிறான், பார்த்துட்டு இருக்கிறான். அப்படித்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஒரு சார்ஜ் ஏற்றி லைஃப் பூரா இருக்கிற மாதிரியோ ஒரு வாரத்துக்கு நிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம படைக்கப்படலை. கொஞ்ச நேரத்தில் தடுமாறுறதுக்கு நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட மனிதனா இருக்கிறதுனால இறைவன் இருக்கான் அப்படின்னு நம்ம அந்த எண்ணத்தை அடிக்கடி வளர்த்து கொண்டிருந்தோம்னு சொன்னா
கலப்படம் செய்ய மாட்டோம், ஊழல் பண்ண மாட்டோம், பிறர் சொத்துக்கு கடவுள் பார்த்துட்டு இருக்காருல்ல, கடவுள் பார்த்துட்டு இருக்காருங்கிற நம்பிக்கை எல்லா நேரத்திலும் நம்மகிட்ட வந்துச்சுன்னு சொன்னா நமக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. நம்மளால யாருக்கு எந்த கஷ்டம் இல்லை, யாரும் ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஃப்ராடு பண்ண மாட்டோம், எந்த சுயநலமும் நமக்கு இல்லாம நம்ம என்ன செய்வோம், பாடுபடுவோம். இந்த சார்ஜ் ஏத்துறதுக்காக வேண்டிதான் குர்ஆன்ல எப்படி இருக்கு, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர். தொழுகை என்பது தீய காரியங்களிலிருந்தும் அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் தடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் தொழுகை. தொழுகைங்கிறதே கடவுளுக்கு தேவை கிடையாது, அதன் மூலம் நீ நல்லவனா நடக்கணுங்கிறது தான். தொழுதாண்டு சொன்ன கடவுளை ஒவ்வொரு நேரமும் நினைத்து இப்படி தொழுதாண்டு சொன்னா அவனால் மனித குலத்துக்கு கேடு வராது. இதை உணர்ந்து ஒழுங்கா தொழுதா. வேற ஏதோ நோக்கத்துக்கு தொழுதாண்டா அது உருப்படாது. முதலாளி சொன்னான்னு தொழுவான். சில பேர் பொண்டாட்டி விரட்டினதுக்காக தொழுவர புருஷமாரெல்லாம் இருக்கிறாங்க, புருஷன் சொன்னதுக்காக தொழுவர பொண்டாட்டிலாம் இருக்கிறாங்க, தகப்பனார் விரட்டுறாருங்கிறதுக்காக தொழுவர பிள்ளை, அதெல்லாம் பயன் தர. அவரா விளங்கி பயந்து, அவரா நம்பி, அவரா கடவுள் நம்பிக்கையோட போய் தொழுதாருன்னு சொன்னா கண்டிப்பாக அது ஒரு வேலை செய்யும். அதுக்கு தான் 5 வாரத்துல ஒரு நாள் சார்ஜ் பண்ணுனா சரிப்படாது. அது இஸ்லாம் சொல்லல. ஆனா அந்த தொழுகை கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. ஆனால் 5 வேளை தான் சொல்லணும்.